அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக இந்த நிறுவனமும் மக்களுக்காக இந்த நிறுவனமும் குறிப்பாக மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த மீடியா உடைத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் அவர்களுடைய நிறுவனத்திற்கும் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பேசப்போகின்ற தலைப்பு என்னவென்றால், இந்த வாரம் 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் கிடைக்கும் என்பதை முழு விவரத்தோடு முழு தெளிவோடு நாம் பார்த்து கொள்ளலாம். இந்த வாரம் கடக ராசி நேயர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். கடகம், அதாவது வேறு இடங்கள் மாற்றங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு மிக அற்புதமான வாரம் இந்த வாரம். அதாவது இப்படி பேசலாம், வீடு மாறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீடு கிடைக்கும், உத்தியோகம் மாறணும்னு நினைக்கிறவங்க உத்தியோகம் கிடைக்கும், அல்லது தாயினுடைய அன்பு நம்ம வீட்டுக்கு வந்து உட்காருவாங்க, நம்ம கூட இருப்பாங்க, உதவிகள் செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்புகள் அத்தனையுமே ஈடேறும். கடக ராசிக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள், அதாவது மாற்றங்கள் எதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ, உதாரணம் கணவன் நம்ம சொல் பேச்சு கேட்கணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி ஆண்கள் நம்ம மனைவி நம்மளுடைய பேச்சை கேட்பார்கள் அல்லது கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம். கடக ராசி நேயர்களுக்கு மாற்றங்கள் உறுதி, எதிர்பார்த்த மாற்றங்கள் உறுதி. அப்பா கொஞ்சம் இதனால் வரைக்கும் இப்படி பேசலாம், அப்பா நல்லா சரக்கு சாப்பிட்றாருன்னு வச்சுங்களேன், இந்த ஒரு வாரம் அவர் என்ன பண்ணுவார், இல்லைப்பா குழந்தைகளுக்காக வாழ்வோம், குடும்பத்திற்காக வாழ்வோம், மற்றவர்களுக்காக வாழ்வோம் என்று மனம் திருந்துவார்கள். கடகம் மனம் திரும்பும் இந்த வாரம். அதனால மாற்றங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியது கடகராசி நேயர்களுக்கு. நீங்கள் எண்ணிய எண்ணங்கள், உதாரணம் ஒரு அரசியல்வாதியை பார்க்கணும்னா இதனால் வரை முடியாதது இந்த வாரம் முடியும். வீடு மாறணும்னா கண்டிப்பாக ஹவுஸ் ஓனர் கொடுக்க மாட்டேன், வீடு வாடகைக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னவர் கூட இந்த வாரம் கண்டிப்பாக போய் கொடுப்பார், நீங்கள் போய் கேளுங்க. ஆக கடகராசி நேயர்களுக்கு மாற்றங்கள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதில் ட்விஸ்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, வாங்கின கடனை நீங்கள் இப்போ என்னால் வட்டி அதிகமாக கட்ட முடியாது, அசலும் கட்டுறேன், வட்டி கொஞ்சம் கொடுக்குறேன்னு சொன்னால் உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் சிறப்பாக வாங்கி கொள்வார்கள். ஆக வட்டியும் வேதனையும் வலியும் குறைந்து விடும். ஒரே வரியில் ஒரே வார்த்தை சொன்னா, கடகராசிக்கு இந்த வாரம் மாற்றங்கள் உறுதி, அதனால் மன மகிழ்ச்சி. அது குழந்தைகள் வழியாக அதிகமாக வரும். நீங்கள் இந்த வாரம் கடன் கொடுக்க போகிறீங்கன்னா குழந்தைக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு போங்க, அல்லது குழந்தையோடு போங்க, போயிட்டு நீங்கள் கடன் கொடுங்க, அந்த கடன் நிவர்த்தி ஆகிவிடும். அல்லது குருநாதரிடம் ஆசீர்வாதம் செய்து கொண்டு அல்லது ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு நீங்கள் சென்றீர்கள் என்றால் இந்த மாற்றம் அற்புதமான மாற்றம். மனமாற்றம் மட்டுமல்ல, வழி மாற்றம் மட்டுமல்ல, வாழ்க்கையே மாறும். நன்றி, நமஸ்காரம். இந்த வாரம் நாம் 12 ராசிகளுக்கான பொதுவான அதில் முக்கியமான பலன்களை மட்டும் பார்த்தோம். ஆக இந்த பலன்களும் அல்லது உங்களுக்கு துல்லியமான பலன்கள் இந்த வாரம், இந்த மாதம் அல்லது இந்த நாள் என்ன நடக்கும், முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஜாதகம் பார்க்க வேண்டும். குறிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு முறை ஜாதகம் பார்க்கணும், அல்லது 6 மாதத்துக்கு பார்த்தே தீரணும். இது விதி. ஆக ஜாதகத்தை ஆய்வுக்கும் துல்லியமான உங்களுடைய அம்சங்கள் என்ன இறைவன் கொடுத்துருக்க. நமக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்கிற நேரம் இருக்கா அல்லது அம்சம் இருக்கான்னா கிடையாது. ஆக உங்களுடைய அம்சம் என்னென்ன அனுபவிப்பீர்கள் என்பதை ஜோதிட ஆலோசனைக்கும் துல்லியமான தெரிவதற்கும் தொடர்பு கொள்ளலாம். ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் 9176 90 91 92 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரம்.